வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்த நிலையில் 60 தமிழர்கள் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் மாயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திபெத் எல்லைப் பகுதியில் பெய்த கனமழை மற்றும் நீர்வரத்து காரணமாக அங்கிருந்து உற்பத்தியாகும் போர்டேகோசி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளம் நேபாளத்தின் நுவாகோட், தாடிக் மற்றும் ரசுவா ஆகிய மாவட்டங்களை நிலைகுலைய வைத்துள்ளது. கரையோர கிராமங்கள் பல வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. உள்ள திமுரே மற்றும் சியாகுபேசி பகுதிகளில் ஆக்ரோஷத்தோடு பாயோடிய காட்டாற்று வெள்ளம் ரசுவா நுவாகோட் ஆற்று பாலங்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்துச் சென்றது. நேபாள சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த காட்டாற்று வெள்ளத்தோடு ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டதால் ரசுவா பகுதியில் உள்ள ஏராளமான கிராமங்கள் அழிந்ததாக அஞ்சப்படுகிறது. போர்டேகோசி ஆற்றின் கரையோரம் இருந்த பெரிய பெரிய கட்டிடங்கள், ஆயிரக்கணக்கான பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளன. நிலச்சரிவில் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக ரசுவாகதி எல்லை வழியாக சென்ற சேலம், கும்பகோணத்தைச் சேர்ந்த 60 தமிழர்கள் உள்பட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் உள்ளனர். 57 பேர் போயிருக்காங்க. 57 பேரும் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம சேகரிச்சிருக்கோம். மீட்கும் பணியில் இருந்த மற்றும் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருந்த நேபாள காவல்துறை வீரர்கள் 26 பேரும், ஆயுதப்படை பிரிவைச் சேர்ந்த 7 பேரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகியுள்ளனர். பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம், செல்போன் இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 17 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது.